இங்க ஒரு சர்ச்சில் மக்களால அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கோல்ட் காயின்ஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்ப அங்க வந்த ஹீரோயினும் சில்வர் காயின்ஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. அதை பார்த்த ஊர் மக்கள்லாம் இவளை பார்த்து பயங்கரமா சிரிக்கிறாங்க. அந்த சர்ச்சில் இருந்த ஃபாதரும் அவ கொடுத்த காயினை அவ மூஞ்சிலேயே தூக்கி எறிஞ்சிடறான். இவளும் சோகமா வெளியே வந்து தூரத்துல இருக்க ஒரு மலையை பாக்குறா. அந்த மலையில ஒரு மந்திரவாதி சின்ன சின்ன விலங்குக்கெல்லாம் உயிர் கொடுத்துட்டு இருக்கான். அப்ப அங்க வந்த இவளும் என்னோட சில்வர் காயின்ஸ் எல்லாம் கோல்ட் காயினா மாத்தி கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஆனா அவன் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிடுறான். இவன் உயிர் கொடுத்த அந்த குட்டி விலங்கெல்லாம் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுதுங்க. இவனுமே ஹெல்ப் பண்றான். ஆனா இவன் எவ்வளவுதான் ட்ரை பண்ணியும் அந்த சில்வர் காயினை கோல்ட் காயினா மாத்த முடியல. இவனுமே முடிஞ்ச அளவுக்கு திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நிறைய புக்ஸ் எல்லாம் பாக்குறான். இப்படியே கொஞ்ச நாளும் ஆகிருக்கும். ஒரு நாள் இவன் உயிர் கொடுத்த குட்டி விலங்குல ஒரு விலங்கு மட்டும் அந்த மந்திர வளையத்துக்குள்ள மாட்டிக்குது. அது மாட்டின உடனே மறுபடியும் அது எலும்பு கூடவே மாறிடுது. ஆனா அதோட நெஞ்சில இருக்க ஹார்ட் மட்டும் கோல்ட் ஆகிருக்கும். அதை பார்த்த ஹீரோயினும் நம்மளுக்கு கோல்ட் கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்படுறா. ஆனா மந்திரவாதி நம்ம உயிர் கொடுத்த விலங்கு செத்து போச்சுன்னு ரொம்பவே ஃபீல் பண்றான். இதனாலேயே 2 பேருக்கு சண்டை வந்து அந்த பொண்ணு நம்மளுக்கு தங்கம் தான் முக்கியம்னு சொல்லி அதை எடுத்துட்டு போயிடுறா. இந்த மந்திரத்தை பெரிய விலங்குல ட்ரை பண்ணா நம்மளுக்கு பெருசாவே தங்கம் கிடைக்கும் அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாரும் முன்னாடியும் ஒரு மாடை வச்சு அந்த மந்திரத்தையும் போடுறா. இவ மந்திரத்தை போட்டு முடிக்கும் போது அந்த மாடு வந்து அந்த மந்திர வளையத்தை விட்டு வெளியே போயிடுது. இவ கை உள்ள இருந்ததுனால இவ அந்த மந்திரத்துல மாட்டிக்கிறா. அதை பார்த்து அந்த மந்திரவாதியும் எப்படியாவது இவளை காப்பாத்தணும் அப்படின்ட்டு வேகமா வந்து இவளை தள்ளி விட்டுட்டு அவன் உயிரை விட்டுறான்.